ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மொத்தமாக நாசமாயிடுச்சு அப்படின்னு அரசியல் கட்சிகள், பிரபலங்கள், பொதுமக்கள் அப்படின்னு பலரும் தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. சமீபத்தில் நடந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருத்தர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான விவகாரம் தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இந்த வன்கொடுமையில் முக்கிய குற்றவாளியான ஞானசேகரனை கைது பண்ணியிருந்தாலும் அவருக்கு மேலே இருக்கிற சார் யாரு, அவரை தான் முதல்ல கைது பண்ணணும் அப்படின்னு பல இடங்களில் போராட்டங்கள் நடந்துட்டுருக்கு. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் நடிகருமான விஜய் கடிதம் ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழகத்தில் தாய்மார்கள், எனதருமை தங்கைகள், பெண் குழந்தைகள் அப்படின்னு எல்லா தரப்பு பெண்களுக்கும் எதிராக நடக்கும் சமூக அவலங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அவலங்கள், பாலியல் குற்றங்கள் அப்படின்னு பல வன்கொடுமைகளை பார்த்து உங்களுடைய அண்ணனா மன அழுத்தத்துக்கும் சொல்ல முடியாத வேதனைக்கும் ஆளாகியிருக்கேன். யார்கிட்ட போய் உங்கள் பாதுகாப்பை கேட்கறது? நம்மளை ஆட்சி பண்ணுற ஆட்சியாளர்களை எத்தனை தடவை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சது தான். அதுக்காகவே இந்த கடிதம். எல்லா சூழ்நிலையிலையும் அண்ணனாவும் அரணாவும் நிச்சயமாக உங்கள் கூட நான் உறுதியாக நிற்பேன். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் படிப்பில் கவனம் செலுத்துங்க. பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீர்வோம். அதற்கான உத்தரவாதத்தை நாம் அனைவரும் இணைந்தே விரைவில் சாத்தியப்படுத்துவோம் அப்படின்னு தளபதி விஜய் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு இந்த கடிதத்தை எழுதியிருக்காரு. கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு ட்விட்டர் மூலமாக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்த விஜய் முதல் முறையாக கடிதம் எழுதியிருக்கிறது எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்கு உள்ளேயே மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாயிருக்கும் செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் அவர் மீது விரைவான சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்துகிறேன். மேலும் இக்கொடூர குற்றத்தில் வேறு எவரேனும் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை விரைந்து எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார்.